அடுத்து நம்ம கறியினுடைய மெயின் பேஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம வந்து சிக்கனை உள்ளே போட போகிறோம். சிக்கனை உள்ளே போட்டு அதுக்கப்புறம் நல்லா கிண்டு அதை கொஞ்சம் குக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபினிஷிங் காம்போம். அடுத்து நம்ம சிக்கனை கொட்டுறோம் உள்ள. சிக்கனை கொட்டினதுக்கப்புறம் இப்போது ஒரு 10-15 நிமிஷம் ஒரு நல்ல சுட சிக்கனை இந்த கொதிக்கிற சாஸில் போட்டு நல்லா ஒரு வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபினிஷிங் பண்ணுறோம். ஃபினிஷிங் பாருங்கள், முக்கியமானது தான். சிக்கனை போட்டோம் நல்லா. இப்போ இதை கொதிக்கிற சாஸில் நல்லா குக் பண்ணுறோம். ஒரு 10-15 நிமிஷம் நல்லா இந்த கொதிக்கிற சாஸில் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம லைட்டாக கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறம் அந்த சிக்கனை வந்து நம்ம ஒரு செக் பண்ணுவோம். மெயின் ஆயில் அப்படியே வீடியோ பார்த்துனே இருக்கேன். சிக்கன் வந்து இப்போ ஒரு அரை வேர்க்காடாக வெந்துருச்சு. இப்போ இந்த கொஞ்சம் தண்ணியை ஊற்றிருக்கோம். தண்ணியை ஊற்றி இன்னும் லைட்டாக கொஞ்சம் கொதிக்கிற அளவு குக்கார அளவுக்கு வெயிட் பண்ணுவோம்.